இங்க அந்த வெளிநாடு போறேன் கனடாக்கு அங்க இங்க இருந்து என்ன சாத்தியா பண்றது இங்க வீடுகளை கட்ட வேண்டியது பிறகு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அங்க போக வேண்டியது லூஸ் மேரேஜ் நீ இல்ல 10 வருஷம் போய் அரசியல வடிக்க போறேன் வீட்டை என்ன வித்துட்டு போறீங்க வீட்டை வாடகை கூட போறோம் லூசாடா நீ வீட்டை வாடகை கொடுத்து போட்டு என்ன செய்ய போறேன் நான் வீட்டை புரிய வச்சு நார் அடிக்கிறது வீட்டை வாடகை கொடுத்தா வாடகைக்கு இருக்கிறவங்க இப்ப ஒழுங்காவே இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்லலாம் ஆனா சிலதுகள் கொசப்புகள் இருக்கு நானும் இப்படி ஒரு பட்டேன் நீ கொசப்பு வேலை பார்த்துருப்பேன் நானும் இப்படி வீட்டை ஒரு யூனிவர்சிட்டி படிகளுக்கு விட்டு யூனிவர்சிட்டி படிகளுக்கு விட்டு அறிக்கை தெரியுதா எல்லாமே அறிஞன் தான் உண்மையா வீட்டை 10 வருஷத்துக்கெல்லாம் விட்டுட்டு போறேன் அப்ப ஒரு நம்பிக்கையான படியன்ட்ட விட்டுட்டு போனீங்கன்னா நம்பிக்கையான படிக்கலாம் பக்கத்து அவன் இருக்கு அவன் பாப்பாதான் சும்மா வந்து பக்கத்தை விட்டு எடுத்த எட்டி பாப்பான் அவன் எல்லாம் பாப்பான் தண்ணி ஊத்துறது எல்லாம் அவன் பாக்க ஏற்கனவே வீடு இப்படித்தான் சொல்லுவாங்க நீ போனா போயிட்டு அங்க அலைங்க அலைக்கெல்லாம் விட்டுருவாங்க நான் சொல்றேன் தெரியும் அவனை குடுக்கற சித்தப்பனமான யார் அவன் தெரியாது சித்தப்பனமான கூப்பிட்டோன்னு வந்தேன் வேற என்ன செருப்பாடு அடிக்கணும் இங்க அவன் சித்தப்பாடமான தங்கமான வடி எஞ்சியும் கடைஞ்செடுத்த தங்கம் தெரியும் அலசிடுங்க கடைஞ்சிடுங்க எல்லாம் அவனுங்க தங்கத்தை சும்மா விஜண்டாவாத கலைய கலைக்க ஆசையும் சும்மா என்ன செய்வோம் சரி என்ன வாடகை இந்த பேர் அவன் தான் இப்பதானே கல்யாணம் கட்டினவன் பிள்ளை பிறந்தது இப்பதான் சின்ன சின்ன வேலையா செஞ்சு வளர்ந்து கொண்டு வாரான் உனக்கு என்ன என்ன செய்து இப்ப அவன் இதுதான்டா தோட்டங்கள் செய்யறான் அப்ப தோட்டக்காணி எங்க கிடக்கு இது கிட்ட இருக்கோ இங்கதான் கிட்டத்தான் அங்க இதுக்குள்ள நவாலி எங்க கிளிநொச்சி பக்கம் போயிட்டு வருவான் அவன் வீட்டை விட்டு அவனும் போயிடுவான் நானும் அங்க போயிடுவேன் சிரிச்சு கொண்டு இருக்கும் மனுஷி பிள்ளை எல்லாமே இருக்கடா என்னடா கிளிநொச்சி என்ன உனக்கு அவ்வளவு தூரமே ஒரு 1.5 மணி ஓட்டம் சொல்லி நீ பேர் அவன் தோட்டம் செய்கிறவன் மரங்களை வளர்த்து வச்சுக்க அவனுக்கு தான் அந்த நெருமை தெரியும் நல்லா பாத்து கொள்வான் முக்கியம் சரி ஏன்னா மனுஷி 10 வருஷமா வச்சு கொண்டிருக்காளுக்கு இதுகள்லாம் தண்ணி அவளுக்கு தான் வேலை விடிய காலம் தண்ணி ஊத்துறது பின்னேரமான தண்ணி ஊத்துறான் வேலை அவளுக்கு நான் தொட்டாலே அடிப்பாள் அதுல என்ன மரத்தையோ மரத்தை தொட்டாலே அடிப்பாள் அடே கேள் அவன் வடிவா பார்த்து கொள்வான் நீ யோசிக்காத நீ எத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேட்டாலும் இந்த வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஒரு கீறல் கூட விட மாட்டான் அவனை மாதிரி ஒரு சங்கத்தை நீ பார்க்க மாட்டேன் உனக்கு உண்ட நன்மைக்கு தான் நான் சொல்றேன் கொண்டே நான் இங்க எனக்கு வீடு நல்ல அவன்ல நம்பிக்கை இருக்கு உன்னையும் சொல்றாரு யாருன்னு தெரியா எனக்கு நீங்க அடித்து கதைச்சு பாரு செல்வங்க வச்சாலும் உனக்கு புலங்கும் அவன் எவ்வளவு நல்லபடியா எனக்கு வாடகை ஒண்ணும் புரிய வைக்கிறாரு இது லோயரை கூட்டிட்டு வர எழுதுவோம் என்னது சும்மா எழுதி கொண்டு காசுடாப்பா இப்ப வேற உனக்கு வெளிநாட்டு போறேன் வெளிநாட்டு போற எனக்கு அது பிரச்சனை இல்ல வெளிநாட்டுக்கு போறேன் அதுல சில ஓட்டுறோம் அம்மா லோயர்ட்ட கொடுத்து போட்டு எழுதி போட்டு போனா எனக்கு காசு மிஞ்சி போச்சுடா இந்த 10 வருஷம் நான் அங்க கோடுகள் வெளியினாலே இப்ப வாடகை மற்ற நான் கோல் அடிச்சாலும் எடுக்கணும் முட்டான் அந்த இருக்க கூடாது அவன் முதல்ல ரிங்லயே எடுப்பான் எடுக்கணும் பேரு ஒரு மாதிரி கிடக்கு பழைய கால பேர்கள் அந்த காலத்தால அப்படி இருப்பாங்க கல்யாணம் இப்பதான் கட்டினான் அந்த காலத்தாலன்ற இல்ல அந்த காலம் நல்ல படியன் அந்த காலத்து மாதிரி நல்ல படியன் சரி நீ நம்பரை போட்டு நான் கேட்கிறேன் லோயர் வச்சு வாடகை இல்ல அது அவனை நீ செய்யற நன்மையடாப்பா நன்மை ஆனா வீடு சிக்கலா குடுக்கட்டும் பேரு அடிப்பேன் சொல்லி போட்டேன் அப்படி ஒண்ணு நடக்காது 10 வருஷம் படியா வச்சிருந்தா போதும் 10 வருஷம் நான் பெற மாட்டேன் 30 வருஷமா வச்சிருப்பேன் இதுகளுக்கு ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி வைக்கணும் எனக்கு சிசிடிவி நான் பூட்டுவேன் பூட்டினா நான் மாசத்துக்கு கஞ்சி பூட்டி விடுறேன் கழிச்சு இல்ல சரி இல்லன்னா நான் உனக்கு என்ன நான் உனக்கு அடிப்பேன் வீடு எப்படியாச்சும் குடுத்துட்டு போனோம்னாத்தான் நிம்மதியா அங்க வேலை பார்க்கணும் இல்லாட்டி இதுக்கு என்ன நடக்குது சிசிடிவியை பார்த்தே தலை வரைச்சு போயிடும் கேட்காமல் நாங்கள் முடிவெடுக்க சரியில்லை சரியா அவன் ஒண்ணு சொல்ல மாட்டான் கேளுங்க அவன் எதுக்கு கேட்கறது நல்ல சரியா கேளு ஹலோ தம்பி காத்து
அடே என்னடாப்பா அவன் மகனுக்கு பர்த்டே கொண்டாடணுமா உங்களோட வீட்டுல இருக்க பாண்டிதான் அவன் பர்த்டே கொண்டாடணுமா அதான் உங்களை கேட்க சொல்றான் கேட்டுட்டு செய்வோமா இல்ல அவன் இப்படித்தான் எல்லாம் கேட்டுத்தான் செய்யணுமா நிப்பான் சரி ஓகே ஆமா நன்றி அண்ணியா நன்றி நன்றி அண்ணியா ஓ ஐயோ கடவுள் ஓமன் அடே நீ ராம பெட்டின்னு எல்லா விதமா சொன்னி அவன் எல்லா குப்பையும் இந்த பக்கம் கொட்டி கொண்டு இருக்கான் தம்பியும் ஒன்றும் சொல்லாமலுக்கு எல்லாத்தையும் தூக்கி சரியா நன்றி நன்றி நல்ல மனுஷன் போல இருக்கு இப்பதான் கட் பண்ண போறேன் கேட்காமல் நாங்க முடிவெடுக்கிறோம் ஹலோ தம்பி காத்து இது என்னடாப்பா உங்களோட சைட்ல நிக்குது என்ன வேணும் அதாடாப்பா ஒரே தேங்காய் விழுந்து நேரா சீட்டுக்கு எல்லாம் விழுகுது ஓ உடைஞ்சும் போயிட்டு அதோட உங்களோட மெனிசி நட்ட மரத்துக்குள்ள எல்லாம் விழுகுதுடா அப்போ அவன் கூட குடிச்சு தாங்கி கொண்டிருக்கிறான் அவன் என்னண்டா உன்னது கேட்டுதான் எல்லாம் செய்கிறவன் அதான் தறிக்கட்டு போடுதான் என்னண்டாடா ஓ 30,000 ரூபாய் முடியும் 30,000 ரூபாய் இப்ப அப்படி மரத்தை எல்லாம் பட்டி கட்டி போடுறது 50 நன்றி அண்ணியா நன்றி அண்ணா நன்றி ஓமனோ ஓமனோ அவன் நல்ல மனுஷன் சரி தம்பி காத்து வைக்கிறேன்டா அது அவனுக்கு கேக்குறது என்ன இருக்கு ஹலோ தம்பி காத்து இது என்னண்டாடாப்பா காலங்கள் போட்டுதானே அதால இந்த பெயிண்டுகள் எல்லாம் முடிஞ்சுதான் உண்ட வீடாடாப்பா பார்க்க வடிவா இருக்கணும் அவன் எல்லாம் கூட்டி துடைச்சு வடிவா வச்சுக்கிறான் இந்த பெயிண்டை மடிச்சு விட்டு என்னடாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் ஆமாடா வேற புது கலர் அப்போ அடிப்போம்னு பாக்குறான் சரியாடாப்பா என்னென்றால் அப்ப சரி சரியாடாப்பா இது நன்றி அண்ணா நன்றி எந்த வீடு மாதிரியே பாக்குறேன் சரி 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 நன்றி சரி இல்ல இல்ல இனி தேவையில்ல ஓகே நல்ல 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 மனுஷன் எது கேட்டாலும் செய்து கட் பண்ணும் சரியா தம்பி காத்து வைக்கிறேன் என்ன மனுஷன் இனி கேட்ட ஒன்னிக்கு அந்த சொல்லி போட்டு இனி கேட்ட ஒன்னிக்கு காசு வேணுமெண்டா கேள் அடே பெயிண்ட் அடிக்கிறது காசு இருக்கும் சரி அவன் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்கணும் இல்லாட்டி நானே அடிப்பேன் பெயிண்ட் இங்க எத்தனை வருஷம் 10 வருஷம் இதுக்கு வந்து ஆமா நல்லா இருக்கப்பா ஆசையாக கிடக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வாரதே ஆசை ஏன் இதெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க இந்த காணி உடுக்கையில உலகம் அப்பையில இருந்து அப்படியா கிடக்கு என்ன நான் சொல்லிதான் வாங்கி விட்டுருப்பேன் இந்த வீட்டுக்கு முன்னால பேசாம வாங்கி விட்டுருக்கலாம் இது வீடுகள் நல்லா தான் இருக்கு வீடுகள் அப்டேட் ஆயிட்டு தான் காணியில தான் வாங்குறாங்களே இல்லை வாங்கி விட்டாங்களோ என்ன சவுண்டு ஆள் நிக்குதோ தெரியல படியன் கோலும் அடிக்கல ஒன்றும் இல்லை சர்ப்ரைஸா வார என்னத்தை செய்ய போறான் அம்பே நாய் வளர்க்குறான் பிரேக்கு இது என்ன சிஸ்டம் கூட இது நான் அம்மா வடிவா தான் செஞ்சிருக்கோம் தபால் பட்டி போல ஓகே மச்சாங்கோட எல்லாம் வச்சு முன்னுக்கு நான் வைக்கே சொல்லு ஏன் வச்சான்னு தெரியும் அஜுமே ஆகடா கேட் மாத்திட்டானு பழைய கேட்டு பெயிண்ட் அடிச்சுக்காங்க போல நல்ல ஆளர்றான் அடிச்சிருக்கான் அம்மே அம்மே கதவை திறந்து அம்மே ஓ நான் தான் நானடா ஓ இங்க பாரு அடியே உன்னை சொன்னான இந்த கனவோட பூட்டி விட சொல்லு கண்டாடா காத்து 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 அந்த காத்து அந்த சவத்தை இரு இரு
இரு இரு இரு இரு நான் இப்ப நான் இந்த பேங்க்ல படிக்கிறான் காசு எல்லாம் மாத்து இப்ப மாமன்காரன் அனுப்பிடுறான் காசு இப்ப வந்து தொழில் பாக்க சொன்னவன் அதான் அவனுக்கு எங்க அந்த துறப்பங்க வச்சு நான் தெரியல சரி எப்ப வந்த நீ நான் இது விடியத்தான் நிப்பேன் பெருமாள் நேற்றுக்கு இறங்கினாது அப்ப வந்துட்டு நீங்க முதல்ல வீட்டை போவேன் சரி நல்லா வச்சிருக்கீங்களா இங்க வந்துடுறேன் இங்க வந்து ஏன் அவள் இங்க இது கூட்டப்புறம் மனுஷன் வந்து இங்க இதுல விருப்பம் தான் இதுல இருக்கு இரு பாடு பாடு உடம்பு டிராவல் தானே எப்ப என்ன மாதிரி வந்தா என்ன சொல்லு கனடா என்னப்பா கனடா இல்ல சரி டைம் தான் இல்லடாப்பா பேங்க் போறோம் என்னோட நினைக்கிறேன் சரி சொல்லு என்ன மாதிரி என்ன கனடா என்ன சொல்றாங்க எங்கடி ஆகன்னா இங்க போனாலும் தப்பிச்சு கிப்பிச்சு அந்த இதெல்லாம் செய்திருவாங்க என்னன்னாலும் நாங்கள் தப்பிப்போம் கனடாத்துல தப்பிச்சாக்கலாம் நீ எப்ப போன 2024 போன் நீ 2034 எப்படி 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 இருக்கு யாழ்ப்பாணம் எல்லாம் ஜனம் எல்லாம் என்ன மாதிரி காணிகளே அந்த காணி விற்க போறேன்னு சொல்லிதான் வாங்கியிருப்பேன் நான் காணிகள் ஒண்ணு வீடுகள் எல்லாம் என்னடா என்ன இந்த அயலுக்குள்ளே இப்ப ஜனங்கள் இல்ல எல்லாம் கனடா ஜெர்மன் பிரான்ஸ் லண்டன் சுவிஸ் எல்லாம் போடுது நானும் பக்கத்துல சுரேஷும் சியாமலாவும் கனிமொழியும் தான் போயிருக்கோம் பெருசா இதுக்குள்ள கடையிலும் இல்ல ஒன்றும் இல்லை எல்லாம் மணிநாடு என்ன அங்கால எல்லாம் அது வேற வேற பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்குதான் சும்மா அங்க இருந்து சும்மா ஒண்ணு இதண்டியலாம் இங்க அங்க பார்த்தா பலசர கடை எல்லாம் கிடையாது அங்க வந்துருக்கு இங்க ஒன்ற கடை இப்ப தேர் திருவிழா அக்கடாங்க ஜனங்களே அந்த டைம் மட்டும் ஜனங்களுக்கு வந்து போட்டு அப்படியே ஊர் கோயில் அந்த காட்டு கோயில் போட்டு வந்து போட்டு போயிருங்க அப்ப என்ன மாதிரி எப்ப வலிக்கிறா என்ன மாதிரி நான் இனி 10 வருஷம் ஆயிட்டு உழைச்சிட்டேன் நான் இனி கால் கையிலும் இந்த வெரிகோஸ் மாதிரி எல்லாம் வந்துட்டு வெரிகோஸ் அப்படிங்கிறது அது வருது அது வந்துட்டு அப்ப இனி அங்க போய் நீ நிக்கலாம் அங்க நிக்கிற அதான் நீ அந்த உழைச்சா நீ கட்டிக்கார உழைச்சிட்ட சரி சொல்லு நீ தெரிஞ்சா வீடு இருக்கா நீ 10 வருஷம் ஆயிட்டு தானே அப்ப இருப்பம் இங்கே அதுதான் நீ உழைச்சதுக்கு காசுகள் சும்மா இருக்க மாட்டேன் மெட்டாக்கிழமை காசுகள் உழைச்சு போட்டு வந்திருப்ப எங்க பாத்துருக்க காணி எங்க பாத்துருக்க வீடு எங்க பாத்து வீடு மலிவுதான் இங்க எல்லாம் சிம்பிளா போயிடலாம் மலிவு கொஞ்சம் வீடு எங்க பாத்துருக்க பாரன் சொன்னா வீடங்க என்ன பாத்துருக்க இதான் வீடு இல்ல நான் விக்கிறதுக்கு இல்ல வாடகைக்கு கொடுக்க இல்ல வேற ஏதாவது போடு பரவாயில்ல பரவாயில்ல ரிங்ஸ் குடிப்பீங்களா எந்த வீடு தானே என்ன விளங்கல என்ன இது எந்த வீடு தானே எப்ப கோமாவில இருந்து எழுதி வந்தீங்க என்ன என்ன காய்க்கிற நீ ஏண்டா உனக்கு அவன் சொல்லி 10 வருஷம் பார்த்து கொள்ளல இருந்த நான் சும்மா பாருங்க சும்மா ஆண்டி பிடிச்ச நினைக்கிறேன் ஒரு காலத்து நேரம் இல்ல நீ 10 வருஷம் கனடாவில வெந்து போட்டு புடுங்கி போட்டு போயிருவ ஐயா வாங்கோ அம்மா வாங்கோ இந்த வீடை வச்சு வலிக்கிற நம்மளால் வலிக்குது கதையில இது எந்த வீடு வலிக்கிறோம் 10 வருஷம் தான் அவங்கள பார்க்க விட்டு இதான அந்த நாய்க்கு சொன்னான் இது எழுதுங்கோ உறுதி எழுதுங்கோ 10 வருஷம் பாப்போம் இந்த மாதிரி சொறி கதையை வரும்போது தான் நான் சொன்னேன் அப்படிதான் சுரேஷன் காய்ச்சி போட்டுருக்கான் 2 அழகை பத்தி அடிச்சு போட்டு நாங்கள் கனடாவில எல்லாம் பார்த்தா வலிக்கிற விரல் விட்டு என்னடா கதைக்க கூடாது சொறி வலிக்கிறான் வலிக்கிற நான் வீடு வாடகை கொடுக்கல விற்காம இல்ல வலிக்கிற எந்த வீடு போவடிக்கால எங்க இருக்கு எழுதி இருக்கா வலிக்கிற போய் நாய் பாண்டி இல்லாம எழுதி வச்சு பாண்டி இல்லாம வெளிக்கிறான் போடா தம்பி எனக்கு லோயர் எல்லாம் தெரியும் சரியா எனக்கு ஐயோ லோயராக அந்த அந்த லோயராக கொடுத்துருக்க இருக்கிறதுக்கு என்னடா கேட்ட நீ நாம எழுதி தந்த லோயரை வச்சு எந்த பக்கம் எல்லாம் தாய் உறுதி என்னடா கிடைக்க எப்படி நீ எழுது தாய் உறுதியும் என்ன உன்னோட இருக்கட்டாம் அம்மா தாயின் தாய் உறுதி என்னோட தான் இருக்குது வேற நான் காட்டுறேன் நீ வெளிக்கிடும் போது அடிக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு உன்னோட காட்சி ஒன்று இருக்கல அது வெளிக்கிடும் ஆனா என்ன கோமரம் படி சின்ன படியான அடிச்சு உடைச்சு விட்டுற மூஞ்சாலும் வெளியில போடா விளங்க இல்ல வெறும் வண்டிக்கு ரெண்டு வெளியோ சும்மா சேர்ந்த வண்டி கிடைக்கல இந்த பாரு இப்பதான் பாண்டி வந்து சிசில காரணம் பாண்டி வந்து கூட அடிச்சு கலைச்சம் பாரு ரெண்டும் தான் இதான் அந்த வீடியோ இந்த பேரு இட்டாலியனா இருக்க கூடாது சரியா நானும் பழைய சண்டியா இருக்கட்டும் உழைச்சி கேட்க சண்டி தானே செஞ்சாகலாம் சரியா போ வையா நீ முதல் வெளிக்குது ஆட்டியம் வீடுகள்ல வந்து கத்தி குத்தி அயலுக்கு நான் ஒரு மரியாதையோட அயலுக்கு வெளிக்கிடு போ ஒரு என்ன படியல் அடிச்சரணும் சொந்தக்கார படியல் தருவாங்க இல்ல இங்க உனக்கு ஐயே இங்க அவன் சொல்லி கொடுக்க சின்னக்காரன் நீ வெளிக்கிடு போ வெளிக்கிடு
ஆட்டேன் வீடுகள் 1000 முயற்சி போட்டு கஷ்டப்பட்டு கட்டுற வெளிக்கிடு போ 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 வெளிக்கிடு வெளிக்கிடு போ வெளிக்கிடு போ போ ஆளுக்கு நான் ஒரு மரியாதையோட வாழ்றேன் இதுக்கு வந்து குழப்பி அடிச்சு இப்படி வீட எடுக்கிறேன் நாசமா போவேன் நீ போ போ மண்ணா போவேன் போ வெளிக்கிடு போ இப்படி நான் தருவேன் வெளிக்கிடு கேட்டு சாத்தி போட போடா நாய் லோயரோட வந்து லோயரோட வா நான் கண்ட கண்ட நாயர் எல்லாம் வீட்டு அது உனக்கு சொன்னான் கேட்டுகளை திறந்து விடாத கண்ட நான் வருவன் வருவன் நான் வா மூதேசி வீடு மாதிரி வந்து போல இருக்கு நான் சொன்னா கேட்டுகளை திறந்து விடாத கண்டாண்ட நாயர் உனக்கு சிவலை பத்தி அடிப்பேன் ஹலோ இந்த காணிக்குல சாமான்கள் கிடக்கு நீங்க யோசிக்கங்க இந்த மாமா அந்த மகன் இருக்கான் அவன் நல்லா பார்த்து கொள்ளுவான் வேற யார் தம்பி நீங்க அந்த வீடு தெரியுமா அந்த வீடு சித்தப்பாண்டமாண்ட வீடு சித்தப்பனமாண்ட வீடு இந்த வீடு 10 வருஷத்துக்கு மேல சொன்னேன் பார்த்து கொள்ள நீதான் சொன்ன தங்கமான பையனால சீர்த்து தங்க மாட்டேன் 10 வருஷமா அப்படியே கனடா போறேன்னா சேலம் சித்தப்பா அந்த காலத்துல வாங்கி கொடுத்த வீடு இப்படித்தானே கிளம்பி வாங்குவோம் அங்கேயும் இருந்து கொண்டு வெளியில போ என்ன கேட்டு தருந்த உள்ள வருவேன் வெளியில போ வெளிக்கிட்டு சும்மா அதுல இருந்து அந்த சிவாஜி கணேசன் சீன் போட்டு கொண்டிருக்கா வலிக்கு வீட்டை விட்டு போய் ஆட்சியும் வீட்டுக்குள்ள வாரது பிறகு என்னடா கோமா இருந்த நீ மறதி கேஸ் உன்னதானே 10 வருஷம் என்னவுலயே வாழ்றேன் போ அல்லம்மா போடா பேக்குகளை கொண்டு வர வேண்டிய கொடுத்த நான் வலிக்குது கேட்டு கேட்டு ஞாபகம் இருக்கு முந்தி ஓடி திணிஞ்சு இருக்கு வலிக்குதா பாஸ்தா போடா சும்மா அது இந்த டான்ஸ் ஆடி பண்ணிட்டா அந்த கேட் அப்படியே கிடாக்கு அந்த கேட் அப்படியே தான் இருக்கு இரும்பு கேட்